எவரிபடி குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தாய்க்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு. உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிட்டு வரா. பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சில் தடவி டிக்கிட்டு தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. என்னத்தை பாக்குறது நீ? அங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்ன இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்ட்ரா கொண்டு வந்து நிக்க வச்சு. அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போறேன். இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ, நேரா ஏ ரூமுக்கே வந்துரு. என்னடா தலை இது? சூப்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ பழனி. சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? You are selected. You are selected. You are unselected. You are selected. தச்சே போ. You are cricket match ball ஆட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. Yes. ஏய் பழனி, என்னடா சுறுசுறுப்பு இல்லாம நிக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அழ சொன்னல. அல்றா. அம்மா எந்திரமா. டேய், என்னடா பண்ண? இந்த பொண்ணு தானே நான் தவிட்ட சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா. மாமா. அட மாப்ள, டேய் கட்ட பொம்மு. எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ன்னு தேய்ச்சு விடுவேன். மாமா. டேய் கட்ட பொம்மு, நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான், உட்காந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பார்க்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல இல்லமா அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாளம் கொடியில பிஞ்சு போய்டா. மாப்ள, ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவர்தான் பொண்ணுடா வெக்கப்பட்டு வரல. வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி, இந்த ஐட்டு தூடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016, 5017, 5020, 5023. இதெல்லாம் நெல்லு தானே? என்ன பல்லா? இந்த லொல்லு தானே வேற பார மாப்ள. ஏய் ராமு, டேய் நில்ல. அம்மா, டேய் ராமு ஓடுமா, ஓடு மாமா. ஐயோ, இங்க ஓடுது போங்க. புடி புடி. செவுத்து தாண்டுடா. எங்க போச்சு? மாமா, ஆட்ட காணும். மாயமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு. கேட்டியா நீ? அட நீங்க ஒண்ணு மாமா, நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோமு. போங்கடே. மாமா, மாப்ள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. ஆமா, ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போனா என்ன, அமுக்க வேண்டியதானே? இருடா, தூக்குல ஓடி போயிருமல்ல. ஆமா, நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு.
டேய், என்ன நண்டா பிடிக்கிற சும்மா தேடுற? காலு கையில மாட்டல மாமா. யாரா அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா, நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். கிடைச்சிருச்சு. விடாத அமுக்கு, அமுக்குடா. எங்க போற? வா. நீயா? அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கொட்டி போட்டுருவேன். ஓஹோ, உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள, அடேங்கப்பா இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜ்ஜோ, நீ குடுத்துருமா, இவன் இம்சை தாங்க முடியல. ஏன் அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே, அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சியை பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைஸா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது. மாப்பிளே, இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவன் யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன் என்ன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன, நீ பார்க்க பார்க்க மாட்டே? மாட்டேன். அம்மா தாயே, உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருமா? சரி கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள, குளிக்கும் போது தூங்கும் போது இவனை பத்தி நினைப்பேன். நினைக்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள, சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கைய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள. அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்தா கொண்டா. வா மாப்பிள போலாம். மாப்ள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள, என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ. பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்லை மாமா. தட்டு புட்டு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாடா. ச்சே, இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா பிரியா. பிரியாவா? அண்டாவுக்குள்ளயா தெரியா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்ப பாரு, தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன். இனிமே தெரியவே மாட்டான். மாமா மாமா அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு வா போலாம். அவ நினைப்பு வரும்போது நான் குளிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான். மாப்ள வா, சூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போட மாதிரி ஒண்ணு போடுற? ஓட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களா? மாமா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா பிரியா. பிரியாவா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல. ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா, நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊத்தி எடுப்பாங்களா? அது என்ன தோசை? அட ஊடுமா ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்கே வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தட்லி வந்துட்டா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க,
தட்டியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பஸ்டா கிளம்பி சாவு. நீ ஏன் சாப்பிட போற நினைக்கிறேன்? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவரும் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா? தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். மாப்பிள்ள மாமா நீங்களா? நான் தான். இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இத தெரிஞ்சோ அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ, நீ தாண்டா கலியுக ஹரிச்சந்திரன். மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதெல்லாம் கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசிட்டு அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? ச்சே, என்னடா இது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வர போலாம். மாமா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதான சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கல்ல, அவரு. ஆறாமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து வம்பள மாட்டிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே? இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா? திருப்பி அடிப்போம். மறுபடியும் மாட்டிக்கிட்டா? மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி. டேய், கால தூக்கு. இது பின்ன காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு. அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு 1 வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. என்ன கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களே? நிறுத்துடா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல, நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த பார் கட்டபொம்மை, பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொன்ன கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன ஏன் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி உருப்படியா அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. ஏய் மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்தப்புறம் இது. அழகா இருக்கே. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. சும்மா வட 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 கொட 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 பட 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 மல மல மலன்னு இருக்கும். உள்ள போனா பூச்செல்லாம் போயிரும்ல? பூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. பார்க்காம மேல இருக்க போகுது. ஏய்
இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படியா? வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனே இருக்கிறீங்க. வாங்க. அட கொஞ்சம் இருங்க மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது ஒண்ணே முக்கால் செருப்பு அது கிடக்குது, அங்க பாருங்க. ஐயோ நாயே! எதுக்கா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடடடடடடடா, பாத்தீங்களாண்ணே, ரோமாபுரி ராணிதான். ஏட்டி உதைச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. ஆஹா, அம்மா இருக்காங்களா? டேய் தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ என்கிட்ட இல்ல. மேல போ. போடு பூவ. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடிச்சு துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாத உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்ட தெரியுதா? டேய் தூராரே. நீங்க வாங்க. மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவை நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? ஆமா இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல 2 பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா? வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கணக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு குலக்குத்த வந்திருக்குன்னா அது அடியாய சார், அக்ரவ சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியுங்க? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளியை பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு விளங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே இருந்து கை நீட்டுறா? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது.
நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? டேய், அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. இங்கே போறேன்டா. அமிதா அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்கடா. போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். ஓ, வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்ப அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான் பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுச்சாமிய ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பர பூ. டேய், என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் கெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி கர்ணா. அத கர்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்கறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனோம்ல, பாலை இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, நீட்டுங்க. எங்க பாத்திரத்தை நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3
சாமி இந்தாங்க கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா, எதுக்கு? அப்புறம் சொல்றேன் போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கருணா, இந்த வாட்டு. என்னப்பா அது கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பால் ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியை கிடப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது. அது மரியாதை இல்ல. கொடுங்க. போன மாசம் பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது, பால் சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சீங்கல்ல அதான் சுருங்கிருச்சு. வெயில்ல வச்சா ஒரிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே? புள்ள வேற கத்திக்கிட்டு ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் பிள்ளைய பாத்துக்கிறீங்க. உன்னை நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பாலை ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து சரியா ரெண்டு இருமா 3 இந்த கொசுரு. அம்மா ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. அட பாவி, என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டு தான் அப்புறம் நான் தண்ணியை கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது. திஷ்டி சுத்தி போடுங்க. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்னது இல்ல, எங்க அம்மாவுது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு செம்பு பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு. இன்னும் 2 வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடிச்சேன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா உன்ன பக்கம் உன் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்ட பையன். பையனா? கீழே வந்தா கண்டு விழுந்துருக்கா, எடுக்க வந்திருக்கா. சீக்கிரமா எடுத்து கொடுத்துருப்ப. சரிம்மா. யோ, ட்ரை வச்சுக்கறேன். ஒண்ணே ஒண்ணு கொடு. என்னது? மாட்டேன். முடியாது. என்னங்க சத்தம்? மூஞ்சூரமா? மூஞ்சூரா? இன்னுமே இங்க என்ன தேஞ்சிரு. உள்ளதை சொல்வேன், நல்லது செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும். எங்க பால்கார கரண பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் அந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தண்ணியா கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வர சார். ஏய் என்றா ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாதுன்னு நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமூல போடு. ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார், தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார், கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறியா? யாரா அவன்? சொல்லு. விளையாடுறீங்க சார். பேசுற நீ? ஏன் சார் அடிக்கிற? சொல்ற. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். போடா போங்க. சார் லுங்கி சார். வலது காலாவது இடது காலம் சொல்றீங்க. அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா, யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைதி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார்.
அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். அடிக்கிறீங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்லவே மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன். எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு வண்ணாரப்பேட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை சேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வரீங்க சார். ஓகே கான்ஸ்டபிள். கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்?